طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله داعي أيها المبعوث فينا جئت بالأمر المطاع. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித வாழ்க்கையிலே அர்ப்பணித்தல் என்பது ஒரு உயர்ந்த குணமாகும். நாம் பெற்றிருக்கக்கூடிய காலத்தை, பொருளாதாரத்தை, நமக்குள்ள நல்ல வாய்ப்புகளை நாம் அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை என்பது சாதாரணமானதல்ல. ஒரு உயர்ந்த நிலையிலே வர வேண்டும் என்பதற்காக தூக்கத்தை அர்ப்பணிக்கிறார், தன்னுடைய நேரங்களை அர்ப்பணிக்கிறார், தன்னுடைய விருப்பங்களை அர்ப்பணிக்கிறார். அல்லாஹு தஆலா அன்சாரிகளை பற்றி சொல்லும் பொழுது யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை இருந்தாலும் தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொன்னானே. பிறருக்காக உள்ள இந்த அர்ப்பணிப்பு என்ற ஒரு குணம் சாதாரணமான ஒரு குணம். ஹஜ்ஜு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம், வாழ்க்கையில் எல்லா காலங்களிலுமே அல்லாஹுவிற்காக நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தன்மையை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் ஹஜ்ஜினுடைய பாடமாக நமக்கு பெருமக்கள் கற்றுத்தருவார். ஹஜ்ஜு என்பது நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. அதாவது சஹாபிகள், நாதாக்கள், நன்மக்களிடத்திருந்த குணம் அதுதான். உதாரணமாக சஹாபிகளிடத்தில் சில பேரிடத்தில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெயர்களை மாற்றுங்கள் என்று சொன்னார். இது நல்ல பெயர் இல்லை, உங்க பேரை மாத்துங்க. அப்ப இவ்வளவு நாளும் அழைக்கப்பட்டு வந்த அந்த பெயரை அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி உடனடியா மாத்திட்டாங்க. இது மாதிரி தங்களுடைய சொந்த விருப்பங்களையும் கூட அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக, இந்த தீனுக்காக அர்ப்பணிப்பு என்ற ஒரு உணர்வோடு அதை செய்வதற்கிறதே, ஈடுபாட்டோடு செய்வதற்கிறதே, அதைத்தான் நமக்கு ஹஜ் வாழ்க்கையில கற்றுத்தரக்கூடிய பாடம் என்று சொல்கிறார். உக்குபான் ஒரு சஹாபி, அவங்க ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்தாங்க. நிக்காஹ் செய்து முடித்த பிறகு அதற்கு பிறகு ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு பெண்மணி சொன்னாங்க, கத அர்லாத்து உக்குபத்த வல்லதி தஸவஜ பிஹா, அந்த உக்குபா அவர்களுக்கும், அந்த உக்குபா யாரை மணமுடித்திருக்கிறாரோ அந்த பெண்மணிக்கும் நான் பால் புகட்டி இருக்கிறேன். பால் புகட்டி இருக்கிறேன்னா அந்த ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகளாக ஆகிவிட்டார்கள். பாலுடி சகோதரர்களாக அவர்கள் ஒருவர் மற்றவரை நிக்காஹ் செய்வது ஹராம் ஆகிவிடும். நான் ரெண்டு பேருக்கும் பால் புகட்டி இருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அதற்கு உக்குபா அவர்கள் சொன்னார்கள், ஆயிலம், எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்லையம்மா, அன்னைக்கு கத அர்லாத்தனி, எனக்கு பால் புகட்டி இருக்கக்கூடிய அந்த செய்தி இதுவரை நான் கேள்விப்படவே இல்லை. வலா அக்பர்தனி, இன்னும் பல நேரங்களில் என்னை சந்திக்கிற, என்னை இதுவரை ஒன்றும் சொன்னதே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த பெண்மணியை அவர்கள் விரும்பி நிக்காஹ் செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி தெரிந்தல்ல, தெரியாது அவங்களுக்கு. உடனே என்ன செய்வது? இதற்கான தீர்மானத்தை எடுப்பதற்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஃப வகத் கீல், என்ன செய்யறது, பேச்சு வந்துருச்சே, காரியம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஹஜ்ரத் உக்பா அவர்கள் தான் விரும்பி மணமுடித்த அந்த பெண்ணை அவர்கள் பிரிந்தார். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் அவர்கள் பிரிவது. அதே மாதிரி நிக்காஹ் செய்த அந்த பெண்மணி தனக்கு பால் புகட்டி இருக்கிறார்கள் என்ற நிலையிலே, அவர் சகோதரர் என்ற அடிப்படையிலே அந்த பெண்மணியும் அதை பிரிவதற்கு முன் வருகிறார் என்று சொன்னால் இது ஒரு அர்ப்பணிப்பு. தீனுக்காக, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி உள்ள ஒரு அர்ப்பணிப்பு என்பது இருக்கிறதே, அதுதான் தீன். கைலான் ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த காலத்துல நிறைய பேர் நிக்காஹ் செய்யற பழக்கம் ஒரு நாட்டிற்கும் அவருடைய உடல்நிலைக்கும் சூழலுக்கும் ஏற்ப இருந்தது. இந்த கைலான்கிற சஹாபி 10 பேரை கல்யாணம் பண்ணியிருந்தார். அவருக்கு 10 மனைவிமார்கள். ஆனால் இஸ்லாம் வந்த உடனே 4 பேருக்கு மேல நிக்காஹ் செய்யக்கூடாது என்று மார்க்கம் உத்தரவிட்டு விட்டது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, இஃப்தர் மின்ஹுன்ன அர்பஆ, 4 பேரை தவிர மற்றவங்களை பிரிஞ்சிடணும்னு சொன்னாங்க. 4 பேரை பிரிந்தார். பெருமக்களே, அதனாலே நமக்கு அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்திற்காக நம்முடைய தூக்கம்,
நல்ல தூக்கம் வருது, தொழுகிறதுக்கான நேரம் ஆகுது, அல்லாஹுக்காக தூக்கத்தை விட்டு எழுந்திருக்கிறோம். சூரத்து சஜ்தாவிலே இன்று ஓதப்பட்ட ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ, தங்களுடைய படுக்கைகளை விட்டும் பிடரிகளை தூரமாக்குகிறார்கள். அல்லாஹ் தஹஜ்ஜுதை பத்தி சொல்லுவான். அவங்க நல்ல தூக்கங்கிறது பெரிய நியாமத்து. தூக்கம் வந்தா அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் அல்லாஹுக்காக ஒரு மனிதன் தூக்கத்தை என்ன செய்யறான்? அர்ப்பணிக்கிறான், தியாகம் செய்கிறான். அது மாதிரி பகல்ல நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், ரமலானுடைய காலத்துல எதையும் அருந்தாம இருக்கிறோம், அல்லாஹுக்காக எதையும் அருந்தாமல் இருக்கிறான், சாப்பிடாமல் இருக்கிறான். இப்படி ஒரு அர்ப்பணிப்பைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. பெருமக்களே, ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அர்ப்பணம் தான். முடிய கூட கொடுக்கணும். சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், சில பேருக்கு இந்த முடி இருக்குதே, அல்லாஹு அக்பர் கபீரா, முடிய அவங்க தலைமுடி இறக்கி மொட்டை அடிக்கிறதுங்கிறது அவங்களுடைய வாழ்நாள நான் செய்ததில்லை ஹசரத். அது மிகப்பெரிய தியாகமா எத்தனை பேர் பார்க்கிறாங்க. எவ்வளவு பேர் அப்படியே தலைமுடி என்ன செய்யறாங்க, ஜடமுடி மாதிரி வளர்த்துட்டு வர்றாங்க. ஆனால் அல்லாஹுக்காக கொடுக்குறாங்க. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா முடின்னு சொல்லி, ஆனால் அந்த முடியை கொடுத்து விட்டவர்கள் பலரை அழுகவும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அல்லாஹுக்காக கொடுக்குறாங்க. எல்லாவற்றையும் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய ரசூலுக்காக, தீனுக்காக கொடுத்து பழகக்கூடிய ஒரு தன்மை தான் ஹஜ்ஜினுடைய பாடம் என்று சொல்றார். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய கட்டளை தான், அங்க வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹு தாலா இந்த ஆடை தான் அணியணும், நம்ம விருப்ப ஆடை இல்லை, மேலாடை கீழாய் ஒன்று, தையருள்ள ஆடை கூடாது, இப்படின்னா ஆடை நம்முடைய விருப்பத்திற்குட்பட்ட, நாம் பழக்கப்பட்ட, நாம் அணிந்த நடைமுறைக்குள்ள அந்த ஆடை அல்ல, இந்த ஆடை தான் அணியணும். அது மாதிரி ஜும்மாவுடைய நாள்ல ஒரு சாதாரண மோமின் கூட ஜும்மா தொழுகாம இருப்பானா? ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையில அந்த 5 நாட்கள்ல ஜும்மா வந்தா அவருக்கு ஜும்மா கிடையாது, ஜும்மா தொழ வேண்டியது இல்லை. இந்த வருஷம் கூட ஒரு ஜும்மாவுடைய நாள் அந்த 5 நாள்ல வந்துச்சு. 2 ரக்காத் தொழுதும் தொடர்மே தவிர அங்க ஜும்மா தொழ வேண்டியது இல்லை. அதனால அல்லாஹ் சொல்லுக்கு கட்டுப்படுவது நாம் பழக்கப்பட்ட ஒரு காரியம், நாம் விரும்பக்கூடிய ஒரு காரியம், நடைமுறையில் உள்ள காரியம் என்பதெல்லாம் தள்ளி அல்லாஹ் ரசூல் சொன்னார்களா அதற்கு தலை குனிவது. பெருநாளுடைய தொழுகை துன்யாபுரா தொழுகுது, ஆனா ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை கிடையாது. பெருநாளாக இருக்கும், ஆனால் பெருநாளுடைய தொழுகை அவங்களுக்கு கிடையாது. அது மாதிரி அரபா துன்யாபுரா நோன்பு வைக்கணும். அரபாவுடைய நோன்பு வச்சா 2 வருஷத்தினுடைய கூலி இருக்குது. ஆனால் ஹாஜிகளை பொறுத்தவரையில அரபானைக்கு நோன்பு வைக்க வேண்டியது இல்லை. அது மாதிரி மகரிபினுடைய தொழுகை வக்து வந்துருச்சுன்னா, நேரம் ஆயிடுச்சுன்னா சீக்கிரம் தொடணுமே, ஜமாத்தோட தொடணுமே, நேரம் தவறிடக்கூடாது துடிப்பு இருக்க ஒரு மூமின்களை பொறுத்தவரையில. ஆனால் மகரிபினுடைய வக்து வந்தாலும் கூட நீங்கள் அரபாவில் இருந்தால் மகரிபினுடைய வக்தே வந்து மகரிபினுடைய நேரமே கழிந்து இஷாவுடைய நேரம் வந்தாலும் சரி மகரிப் தொழக்கூடாது. மகரிப் தொழுவதை அங்க முஸ்தலிஃபால போய் தான் தொழணும். இஷா ஆனாலும் சரி. இந்த வருஷம் ஒரு ஆள் போன் பண்ணார், ஹசரத் நாங்க அரபால இருந்து பெறவிட்டு நாங்க முஸ்தலிஃபாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம், மணி 3 ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்க மகரிப் இஷா இன்னும் தொடரல, மணி 3 ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சுபு வந்துடுவாங்க, நாளை காலுக்கு 4-5க்கு சுபு. அதனால நம்ம கொஞ்ச நேரத்துல சுபு வந்து நாங்க என்ன செய்ய, நீங்க அந்த இடத்துல இறங்கி தொழுவுங்க, அவ்வளவுதான். அங்க தொழக்கூடாது, அரபால தொழக்கூடாது, முஸ்தலிஃபாவை நோக்கி அங்க வந்துதான் தொடரும். அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதுதான் அது ஹஜ் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்று பெருமக்கள் சொல்கிறார். ஹஜ்ஜில் எவ்வளவோ நாம அர்ப்பணிக்கிறோம். மற்றவர்களுடைய பிற மனிதர்களுடைய இயல்புகளை நம்ம சகித்துக் கொள்கிறோம். அது ஹஜ்ஜில் உள்ள பாடம். மினால படுத்திருப்பாங்களே, படுத்திருக்கிறதுக்கு அப்படி கபர் மாதிரி ஒரு பெட்டி தான் ஒதுக்கியிருப்பாங்க. இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியாது, இந்த பக்கம் ரொம்ப திரும்ப முடியாது. இந்த பக்கம் திரும்பினா அவர் மேல கைப்படும், இந்த பக்கம் திரும்பினா. சில பேர் சுப்ஹானல்லாஹ் கொரட்டை இருக்குது, வகையான கொரட்டை கேட்கலாம், வித்தியாசமான கொரட்டைகள். சில பேருக்கு வெளிச்சிருந்தா தூக்கம் வராது, சில பேருக்கு வெளிச்சிருந்தா தூக்கம் வராது, சில பேருக்கு ஏசியை கூட்டுங்குவாங்க, சில பேர் குறைங்குவாங்க, சில பேர் வெளிச்சு தணங்குவாங்க, ஒரு சின்ன சத்தம் இருந்தா சில பேருக்கு தூக்கம் வராது. ஆனால் எல்லாவற்றையும் பிறருடைய குணங்களை சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இது அல்லாஹ்வுக்காக. நாம் அதை சகித்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் என் ரப்புக்காக அதை சகித்துக் கொள்ளக்கூடிய. அவங்க வசதி உள்ளவங்க தான் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, அவங்க படுக்கிறது மற்ற எல்லா சூழ்நிலை வசதியான நிலையில் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு ஃபக்கீரை போல முஸ்தலிஃபால சொல்ல போனா ஒரு டென்ட் கிடையாது, ஒரு விரிப்பம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கீழே நாம் கிடக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அருமையானவர்களை, இதுதான் ஹஜ் நமக்கு நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை விட, நம்முடைய இயல்புகளை விட, நம்முடைய குணங்களை விட, நாம் பழக்கப்பட்ட தன்மைகளை விட அல்லாஹ் ரசூல் ஒண்ணு சொன்னாங்களா அதற்கு நாம் தலை சாய்ப்பதும் அதற்கு கட்டுப்படுவதும், அதுதான் அந்த அர்ப்பணம் தான் ஹஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார். உண்மையானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையின் பாடமாக, நம்முடைய தூக்கம்,
நம்முடைய உணவு, நம்முடைய நேரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அதை நாம் அர்ப்பணிப்பதும் அதை நாம் கொடுப்பதும் தான் நமக்கு பெருமக்கள் அதை பாடமாக சொல்லித் தருகிறார். அல்லாஹு தாலா அந்த உயர்ந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணிக்கிறதுங்கிறது பெரிய தியாகம். யாருக்கெல்லாமோ கொடுக்கிறோம், அல்லாஹ் ரசூலுக்காக கொடுக்கறதுன்னு இருக்குது வாழ்க்கையில். அதுதான் ஒரு மனிதனுக்கு, ஒரு மோமினுக்கு உண்டான உயர்ந்த பாக்கியம். தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக கொடுக்கிறான். தன்னுடைய நேரங்களை, பாக்கியமானது நேரம்ங்கிறது, அல்லாஹுக்காக ஒரு மனிதன் கொடுக்கிறான். மாதிரி தான் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே ஒரு காரியத்தை நிறைவேற்றுகிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்காக நாம் கொடுக்கக்கூடிய அந்த தியாகம் என்பது உயர்ந்த பகரமாக, சிறந்த கூலியாக அல்லாஹ் துன்யாவிலும் ஆகிரத்திலும் நமக்கு தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த அர்ப்பணிப்பை அல்லாஹ் ரசூலுக்காக, இந்த தீனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய உயர்ந்த பண்பை அல்லாஹ் நமக்கு இயல்பாக ஆக்கி தந்தருள்வானாக. அதையும் அவனுடைய திருப்திக்காக இஹ்லாஸோடு செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபை தந்தருள் புரிவானாக. வாழ்க்கையிலே சோம்பல், சடைவு, கவனமின்மை, இஹ்லாஸின்மை இது அனைத்தையும் விட்டு பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்காக செயல்படக்கூடிய உயர்ந்த நசீபையும் மக்பூலான மப்ரூரான ஹஜ்ஜை மீண்டும் மீண்டும் செய்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான